ஹாய் ட்ரேடர்ஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்ன்ஸ். சேனல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக டூல் இருக்குது. ஓகேங்களா, அந்த டூல் வந்து நான் ஆல்ரெடி ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட்டு அதே ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு லைனையும் செகண்ட் லைனையும் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண வேண்டியது நம்ம வேலை. அதே போல் மார்க்கெட் ஆனது இதுக்கு ஃபேவராக ஒபே பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரிஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் லெவலில் மட்டும்தான் வச்சு நான் வந்து இந்த லைனை மார்க் பண்ணியிருக்கேன். தேர்ட் லைன் கிளியராக நம்மளுக்கு இங்கே டச் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து பை எடுக்கலாம். அகெயின் தேர்ட் லைன் நீங்கள் வந்து இங்கே டச் பண்ணணும். அகெயின் இங்கே 4 and 4 and 5th and 5th. ஒன்று 5th பிரேக் அவுட் நடக்கணும். அப்படியே புல் பேக் எடுத்து வந்து 6th மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம லைவில் மார்க்கெட் வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த இடத்த வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் மார்க் பண்ணுறேன். சேனல் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நமக்கு ஃபேக் அவுட் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஃபேக் அவுட் கொடுத்துட்டு கிளியராக ஒர்க் ஆகிட்டு போயிருக்காங்களா? இது போலையும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்பர் 1, இதுவும் நம்பர் 1, இது நம்பர் 2, நம்பர் 3, அகெயின் 3. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் பாயிண்ட் எங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே டச் ஆகிருக்கா? இதுதான் 4th பாயிண்ட், இது 4th பாயிண்ட். அகெயின் கீழே வந்திருக்கு. இது 5th பாயிண்ட்டாக ஒபே ஆகுது. 5th பாயிண்ட்டில் ஒபே ஆகுதா? 5th பாயிண்ட் ஒபே ஆனதுக்கப்புறம் அகெயின் அந்த பக்கம் மேலே 5th பாயிண்ட்டில் பிரேக் அவுட் நடக்கணும். கிளியராக பிரேக் அவுட் நடந்துருச்சா? பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் திரும்ப அகெயின் புல் பேக் எடுத்துகிட்டு ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ட்ரெண்டுக்கு ஏற்றது போல் மார்க்கெட் ஆனது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, சேனல் பேட்டர்ன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே சேனல் பேட்டர்ன்ஸ்லாம் எதுவும் ஒர்க் ஆகாது. ஃபேக் அவுட் நடக்குள்ள மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, மற்றபடி சேனல் பேட்டர்ன் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.